எப்பவுமே வந்து ஜெயிச்சவனோட தோத்தவனுக்கு தான் வலியும் வேகமும் அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படையில் எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்பவே வேகமாகவும் இருக்குது, விவேகமாகவும் இருக்குது. பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுடைய ஆதரவை திமுக இழந்து வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதை இன்னும் சில அரசியல் ரீதியாக எடப்பாடியார் வந்து எப்படி கையாளுறாருன்னா, தமிழர் விரோத திமுக, தமிழர் சமூகங்களை எல்லாவற்றையும் திமுக வந்து கைவிட்டிருக்கு, அவர்கள் எல்லாம் வெளியேற்றிருக்கு அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து அதிமுகவினர் முன்னெடுத்திருக்கக்கூடியது நல்ல ஒரு வரவேற்பு கூறியது. எடப்பாடியார் ரொம்பவே வந்து நான் கடந்த முறை சொன்னதுதான், அவர் வந்து தோல்விக்குரியவர்னு பல பேர் சொல்றதெல்லாம் இல்லை, அவர் வெற்றிக்குரியவராக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துருக்கார். அவர் எடுத்த எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். தேர்தல் கால வெற்றி தோல்விகள் என்பது எல்லா கட்சிகளுக்குமே இயல்பானது. அதிமுக, திமுக, உலக அளவில் தலைநிமிர்ந்து பார்க்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அதனால் வெற்றி தோல்விகள் என்பது தேர்தல் அரசியலில் இயல்பான ஒன்று. திமுக ரொம்ப பயப்படுது. எல்லாருமே தேர்தல் ஆணையத்துக்கு திமுக என்ன சம்பந்தம்லாம் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் யார்? தமிழக வாழ்வுரிமை கட்சியை முடக்க வேண்டும் என்று திமுக கருதுகிறது. இது எல்லா கட்சிகளுமே பொறுத்து. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட எலெக்ஷன்ஸ் ரொம்பவே நெருங்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் பரப்புரைகள் நடத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து எல்லா பக்கமும் வேகமாக வந்து வேலையை நடத்துறதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்ததால் மீண்டும் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையில் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சியை இழந்து மீண்டும் ஆட்சியை பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்க. எப்பவுமே வந்து ஜெயிச்சவனோட தோத்தவனுக்கு தான் வலியும் வேகமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் ஜெயிக்கணுன்றது அந்த அடிப்படையில் எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்பவே வேகமாகவும் இருக்குது, விவேகமாகவும் இருக்குது. நிறைய விடயங்களில் அவங்க வந்து இந்த வேட்பாளர்கள் தேர்வு தொடங்கி கூட்டணி முடிவு வரைக்கும் எல்லாவற்றிலுமே வந்து ரொம்ப கவனத்தோடு இந்த தேர்தலை வந்து அணுகியிருக்காங்க. திமுக வந்து அதுக்கு நேர் எதிராக, ஏன்னா திமுக வந்து இப்போ நீங்கள் அதிமுக ஒரு பலவீனமான கூட்டணியாக தான் பார்க்கப்பட்டது. அதில் வந்து எல்லாருமே யார் கூட்டணியில் இணையிறாங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னே கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸோடு இருந்துச்சு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் 2021 கூட்டணி அப்படியே தொடரும், அது ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் கடைசி கட்டத்தில் திமுக கூட்டணி உடைபடக்கூடிய சூழல். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி முதல் முறையாக திமுக கூட்டணியிலிருந்து உடைந்து வெளியே வந்ததுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டியார் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவோட இப்போ வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி இன்னும் தனியரசு போன்றவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, அவங்க வெளிப்படையாக இன்னும் அறிவிக்காமலே இருக்காங்க. இவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு போன முறை அவர்கள் எதிர்பார்த்து சட்டமன்ற வாய்ப்பு எதிர்பார்த்தாங்க, கொடுக்கல. இப்போ முருகவேல் ராஜன் போன்றவர்கள் போன முறை சட்டமன்ற வாய்ப்பு கிடைச்சது, இந்த முறை அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதிகமானுக்கு சீட்டு கிடைக்கல. ஸோ இவங்க எல்லாம் திமுக கூட்டணிக்காக வேலை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தோடைய பெரும்பான்மை சமூகங்களில் எவ்வளோ கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே அளவில் வந்து அருந்தயிறு சமூகம் கொங்கு மண்டலத்தோடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூகம், அதுவும் பெரும்பான்மையாக பரவி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லா அமைப்புகளுமே திமுக கூட்டணியில் தான் இந்த முறை இருக்காங்க. நீங்கள் அதியமானுடைய ஆதித்தமிழர் பேரவை, ஜக்கையனுடைய ஆதித்தமிழர் கட்சி, நாகை திருவள்ளுவனுடைய தமிழ் புலிகள் உட்பட எல்லாமே திமுக ஆதரவு முடிவெடுத்தவங்க தான். ஆனால் இவங்க யாருக்குமே ஒரு சீட்டு கூட கொடுக்கப்படலை. ஸோ இப்போ கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு கூட 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு சமூகத்திற்கு சீட்டு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது அந்த சமூகத்தினிடையே ஒரு பெரிய புகைச்சலை உருவாக்கியிருக்கு. அவர்கள் வந்து திமுகவுக்காக வேலை செய்வாங்களா, அது மூலப்பூர்வமாக வேலை செய்வாங்களான்ற அது மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே. இப்போ தேவேந்திர சமூகம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் முருகவேல் ராஜன் ஒரு ஆள் தான் வந்து தேவேந்திர சமூகத்தின் பிரதிநிதியாக அந்த கூட்டணியில் இருந்தவர், அவரும் இந்த முறை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. மற்ற சமூகங்கள் யாருமே, மற்ற நபர்கள் யாருமே அதில் இல்லை. ஸோ இப்போ சமூக ரீதியாகவும் திமுக இப்போ இன்னும் ஒருபடி தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தின் பிரதிநிதித்துவத்துக்கான எந்த அமைப்புமே திமுக கூட்டணியில் இல்லை. இருந்த ஒரே நபராக அவங்க பார்க்கப்பட்டது தலைவர் வேல்முருகன் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் வன்னியர் சமூக பிரதிநிதித்துவத்தோட இருந்த ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேற்றப்பட்ட சூழலில் பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுடைய ஆதரவை திமுக இழந்து வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதை இன்னும் சில அரசியல் ரீதியாக எடப்பாடியார் வந்து எப்படி கையாளுறாருன்னா, தமிழர் விரோத திமுக, தமிழர் சமூகங்களை எல்லாவற்றையும் திமுக வந்து கைவிட்டிருக்கு, அவர்கள் எல்லாம் வெளியேற்றிருக்கு அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து அதிமுகவினர் முன்னெடுத்திருக்கக்கூடியது நல்ல ஒரு வரவேற்பு கூறியது. குறிப்பாக ஒரு பிரச்சாரத்தில் வந்து எடப்பாடியார் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பேரை உச்சரித்து அவருடைய தாயாருக்கு மருத்துவம் அனுமதிக்காத திமுக அப்படின்னு வந்து பேசுனது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளின் ஆதரவை அதிமுக பக்கம் மடைமாற்றக்கூடிய வேலையை எடப்பாடியார் செய்கிறதா நம்ம பார்க்குறோம்.
கண்டிப்பா. அதாவது பார்க்கும்போது அவருடைய ஸ்பீச் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறுது. மக்களை ஈர்க்கிற ஒரு விஷயமாவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆ தொடர்ந்து வந்து பேசுறவங்க எல்லாருக்கும் ரிப்ளை குடுக்குறாரு. ஒரு சிரிச்ச முகத்தோட மக்கள போய் சந்திக்கிறத பார்க்க முடியுது. இது அவருடைய கான்ஃபிடன்ஸ காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல எடப்பாடியார் ரொம்பவே வந்து நான் கடந்த முறை சொன்னது தான். அவர் வந்து தோல்விக்குரியவர்ன்னு பல பேர் சொல்றதெல்லாம் இல்ல. அவர் வெற்றிக்குரியவரா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. அவர் எடுத்த எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்காரு. தேர்தல் கால வெற்றி தோல்விகள் என்பது எல்லா கட்சிகளுக்குமே இயல்பானது. அது அதிமுக, திமுக 20 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியே இன்னைக்கு இல்லாம போச்சு. உலக அளவில் தலைநிமிர்ந்து பார்க்கப்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அதனால் வெற்றி தோல்விகள் என்பது தேர்தல் அரசியலில் இயல்பான ஒன்று. ஆனால் அதிமுகவை வந்து கைப்பற்றுவது, அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிற அரசியலுக்குள்ள எடப்பாடியார் ஆரம்பத்திலே வெற்றியில தான் இருக்கார். அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. நீங்கள் வந்து அதிமுக வந்து யாருடைய தலைமையின் கீழே போகும் அப்படிங்கிற விவாதங்கள் பல அணிகளாக பிரிந்திருந்தது. ஒரு பக்கம் கேசி பழனிசாமி போனார், இந்த பக்கம் பன்னீர்செல்வம் தனியாக போனார், டிடிவி தினகரன் ஒரு அணியாக போனார், சசிகலா அம்மையார் போனாங்க. இப்படி ஒவ்வொரு பிரிவுகளாக இருந்த போதும் கூட இந்த எல்லா பிரிவுகளிடமிருந்து கடுமையான போராட்டத்துக்கு இடையில அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு இறுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு யாருமே இப்போ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைஞ்சிட்டாரு, வைத்திலிங்கம் திமுகவில் இணைஞ்சிட்டாரு, டிடிவி தினகரன் அதிமுக தலைமையிலான எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்துட்டாரு, சசிகலா அம்மையார் தனி கட்சி தொடங்கினாங்க. இனிமேல் அதிமுகவுக்கு யாருமே உரிமைக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையான தன்மையை வந்து எடப்பாடியார் வந்து கையில் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து எடப்பாடியார் ஆரம்பத்திலே ஒரு பாசிட்டிவ் அரசியலுக்குள்ள தான் இருக்கிறாரு. மற்றவர்கள் எல்லாம் அவர் வந்து வெளியிலிருந்து விமர்சித்தாலும் கூட தான் எடுத்துக்கிட்ட விடயத்தை வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நபராக தான் எடப்பாடியாரை பார்க்குறோம். அவருடைய பிரச்சாரம் அப்படி தான் இருக்குது. இந்த தேர்தல் எங்களுக்கானதுன்னு அவர் தெளிவாக மனசில் வச்சு செஞ்சிட்ருக்காரு. இந்த முறை அதிமுக வெல்லும். அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் இருக்கும். கடந்த முறை அதிமுக எங்கெல்லாம் தோல்வி அடைந்ததோ அந்த இடங்களில் இந்த 5 ஆண்டுகளில் திமுகவுக்கு என்னென்ன பின்னடைவுகள் இருக்குது, திமுகவினரிடம் என்னென்ன அதிருப்திகள். இப்போ திமுக தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட போது இப்போ நீங்கள் தீநகர் தொகுதி எடுத்துக்குவோம். கடந்த முறை அன்பழகனுடைய தம்பி கருணாநிதி தான் திமுக எம்எல்ஏ இருந்தார். இப்போ அன்பழகனுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்ததுமே கருணாநிதியை கட்சி விட்டு வெளியே போயிட்டார். சொந்த அண்ணன் மகனுக்கு தான் சீட்டு, ஆனால் கருணாநிதி கட்சி விட்டு வெளியே போகிறாரு. ராணிப்பேட்டை தொகுதி எடுத்துக்குவோம். காந்தி அமைச்சர் காந்திக்கு போன முறை எம்எல்ஏ சீட்டு, இந்த முறை அவருடைய மகனுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் அதுக்குள்ளே முரண்பாடாகி அவருடைய மகனை நீக்கி காந்தி வந்து மறுபடியும் வேட்பாளராக இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்படி சொந்த கட்சிக்குள்ளான பிரச்சனைகளை எல்லாமே அதிமுக கவனிக்குது. திமுகவுக்குள் என்னென்ன மைனஸ் இருக்குது, அவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பின்னடைஞ்சு நிற்கிறாங்கன்றதை அதிமுக கணித்து இந்த தேர்தலை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஆனால் இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது நிறைய வேட்புமனு ரிஜெக்ஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. கொடுத்த மறுபரிசீலனை இப்போ சொல்லப்படுது, சில நேரம் நீக்கப்படுது. இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? இல்லை, திமுக ரொம்ப பயப்படுது. எல்லாருமே தேர்தல் ஆணையத்துக்கு திமுக என்ன சம்மந்தம்லாம் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் யார்? வட்டாட்சியர்களும் கோட்டாட்சியர்களும் தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள். யார் இவங்கெல்லாம்? திடீர்னு வானத்திலிருந்து வந்தவங்களா? இந்த 5 ஆண்டு காலம் திமுகவால் பயன்பெற்றவர்கள், திமுக ஆட்சியை பயன்படுத்தி கொண்டவர்கள். அவர்களுக்கு திமுக தலைமையிலிருந்து அல்லது திமுக அந்தந்த மாவட்ட குறுநில மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் யாரை வேட்பாளராக ஏற்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. குறிப்பாக சண்டை போடுறவங்களுக்கு வந்து வேட்புமனுக்களை பரிசீலனையில் வைத்து இழுபறிக்கு இடையிலையாவது ஏற்றுக்கிறாங்க. பேசவே மாட்டான். ஒரு சிலர் வந்து இவனை தூக்கினா ஒன்றும் பிரச்சனை வராது நினைக்கக்கூடியவர்கள் வந்து எளிதாக நிராகரிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய வேட்புமனுக்கள் பல இடங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு, எந்த விதமான காரணமும் இல்லாமல். ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்படணும்னா தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விதிமுறைகளை வந்து அவர்கள் கடைபிடிக்கலன்னா வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படலாம். குறிப்பாக சொத்து விவரம் உட்பட வழக்கு விவரங்கள், இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் காட்டப்பட வேண்டும்ன்றது விதிமுறை. இது மாதிரி எதுவுமே இல்லாமல் புள்ளி வைக்கல, கமா போடலை அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான காரணம் கிடையாது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடுதலாக அதிகப்படியான வாக்குகள் வாங்கும் நாங்கள் கருதிய சில தொகுதிகள், திருப்போரூராக இருக்கட்டும், சென்னையில் திருப்போரூராக இருக்கட்டும், சிதம்பரம், கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய கோட்டை, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தொகுதியில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பது திமுக எங்கள் மீதான எங்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு எதிரானதாக மாறும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர்கள், உள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை முடக்க வேண்டும் என்று திமுக கருதுகிறது. இது எல்லா கட்சிகளுமே பொருந்தும். ஓகே. ஆனால் இப்போது இபிஎஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கும், இவர் முதல்வர் ஆவாருங்கிறது. இது பெரிய கான்ஃபிடென்ஸாக தெரியுது. மக்களும் அந்த மனநிலையில் இருக்காங்க. இல்லை, அப்படிலாம் நீங்கள் திமுக வந்து தொடர்ச்சியாக எனக்கு தெரிந்து 70க்கு பிறகு தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியில் இருந்த வரலாறே இல்லை. இப்போ முதல்வர் நம்ம எம்ஜிஆர் சொல்லலாம், தொடர்ச்சியாக 3 முறை அவருடைய ஆட்சிகள் 2 முறை கலைக்கப்பட்டது.
கலைக்கப்பட்டாலும் கூட அடுத்து நடந்த தேர்தல் அவங்க தான் வெற்றி. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இப்போ நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கலாம். 2011, 16 தொடர்ச்சியான வெற்றி. திமுகவுக்கு வந்து தொடர்ச்சியான வெற்றி பெற்ற வரலாறு இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். 67, 71 வெற்றி பெற்றதோட சரி, அண்ணா காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு தொடர்ச்சியான வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறதால, மேலும் இந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்க பெருசாக எதுவும் மக்களுக்கான எல்லாவற்றையும் செஞ்சுட்டாங்களான்னா இல்லை. சாதாரண துப்புரவு தொழிலாளர்கள் இருந்து நீங்கள் வந்து செவிலியர்கள் வரைக்கும், செவிலிய மாணவர்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலை, அந்த போராட்டங்களுக்கு தீர்வும் கிடைக்கல இந்த ஆட்சியில். ஸோ இவங்க எல்லாரோடைய அதிருப்தியும் திமுக அதிகமாக பெற்றிருக்கு. இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், போன எலெக்ஷனில் வந்து 37 தொகுதிகளில் திமுக வந்து 36 இடங்களில் சொலையாக பெற்றது. பெரிய விஷயம் அது. மதுராந்தகம் தொகுதியில் மட்டும்தான் அதிமுக கொஞ்சம் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீதி இருக்கக்கூடிய 36 தொகுதிகளையும் திமுக சொலையாக தன்னுடைய கைக்கு கொண்டு வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் பழங்குடி சமூகம், இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய ஆதரவை திமுக பெற்றது. ஆனால் இந்த முறை சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை உழைக்கும் மக்கள் கூலி தொழிலாளிகளாக, துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கவங்க, இவர்களுடைய அதிருப்தி இந்த முறை திமுக அதிகமாக பெற்றிருப்பது அதிமுகவுக்கு பலமா எடப்பாடியார் கருதுறாரு. நீங்க வந்து துப்புரவு தொழிலாளர்கள் எந்த மாதிரியான அவங்களுடைய போராட்டத்தில் என்ன மாதிரி நடத்தப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களை வந்து வலுக்கட்டாயமாக கைது செய்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி விடுறது, அவங்களை சந்திக்க மறுத்தது அமைச்சர்களோ அல்லது முதல்வர் கூட. நீங்க வந்து படங்களுக்கெல்லாம் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தார் முதலமைச்சர். சினிமாக்களை பார்த்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்த முதலமைச்சர் போராடக்கூடிய மக்களை, அதுவும் தலைநகரில் இருந்து போராடக்கூடிய மக்களை சந்திக்க கூட அவர் வந்து மறுத்துட்டார். இது எல்லாமே வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய வெறுப்பை அதிமுக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எடப்பாடியார் வந்து இந்த விடயங்களை வந்து அவர் வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ நீங்கள் வந்து விவசாயிகள் மீதான குண்டர் சட்டமாக இருக்கட்டும், விவசாய சங்கங்கள் வந்து அந்த விடயத்தில் வந்து திமுகவுக்கு எதிரான மன கொதிப்பில் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா கல் இறக்கக்கூடிய இது துப்பாக்கிச்சு நடத்தியிருக்காங்க தென் மாவட்டத்தில். ஓகே. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு அராஜக போக்குன்னு பாருங்கள். எங்கேயாவது கள்ளச்சாராயம் வித்தவங்க மேலே துப்பாக்கிச்சு நடத்தியிருக்காங்களா? எங்கேயாவது கஞ்சா வித்தவங்க மேலே துப்பாக்கிச்சு நடத்திருக்காங்களா? எங்கேயாவது போதைப் பொருட்கள் விற்பனைக்கு எதிராக துப்பாக்கிச்சு நடத்தப்பட்டிருக்கா? கல் என்பது உணவின் ஒரு பாகம் என்று சங்ககால இலக்கியங்கள் சொல்லுது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கல் இறக்குவது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அண்டை மாநிலமான புதுச்சேரி எடுத்துக்கோ, கேரளாவை எடுத்துக்கோ, எல்லா இடங்கள்லையும் கல் இறக்குமதி சட்டப்பூர்வமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளுடைய வருமானத்திற்காக, அதுவும் இந்த அரசு ஆளக்கூடியவர்கள் தான் ஒரு மதுபான ஆலையோட உரிமையாளர்களாக இருக்காங்க. அவருடைய வருமானத்திற்காக ஒரு உழைக்கும் மக்கள், ஒரு விவசாயத்தை சார்ந்து, பனை மரத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் கல்லுக்கு தடை போட்டிருக்கீங்க. அதை இறக்குவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது அந்த பெரும்பான்மை சமூகம் இருக்குல்ல, நீங்கள் குறைந்தபட்சம் அந்த கல் இறக்குவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்ற சமூகங்கள் இறக்குறாங்க. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட சமூகங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிராக நிற்கும். அப்படிங்கிறதுலாம் எடப்பாடியார் கணிக்காமல் இருக்க மாட்டார்ல. அவர் ஒரு ஆட்சியில் இருந்தவர், 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி மிக பவர்ஃபுல்லான துறைகளுக்கு மினிஸ்டராக இருந்தவர். ஸோ ஜெயலலிதாவுடைய ஆளுமைக்கு இல்லை, ஐவர் அணியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர். ஸோ அவர் இதெல்லாம் கணிக்காமல் இருக்க மாட்டார்ல. நீங்கள் என்ன உதயநிதி ஸ்டாலின் போல் அவர் திடீர்னு வந்த அரசியல்வாதி இல்லை. அவர் ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் பின்புலம் கொண்டவர். அவர் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப உத்வேகத்தோட இதில் இவங்களை வீழ்த்த முடியும்னு அவர் நம்புறாரு. ஓகே சார், இப்போது இந்த தடவை வெற்றி வாய்ப்பு பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 234 தொகுதிகளில் எந்த மாதிரி பிரிக்கலாம், எவ்வளவு வந்து இப்போ நீங்கள் சொன்னதான் சென்னை மண்டலம், ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த முறை 36 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை பல இடங்கள் சரிபாதி இடங்களை இழக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் தீநகர் தொகுதியை ரொம்ப எளிமையாக அதிமுக கைப்பற்றும். ஏன்னா கடந்த முறை 130 ஓட்டுகளோ 140 ஓட்டுகளோ தான். அதே போல் ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ரொம்ப உத்வேகத்தோட வேலை செய்கிறாரு. அவர் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்காரு. திருவிக நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங் வெற்றி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய கணவருடைய கொலை, அதுக்கு பின்னான திமுகவுடைய எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பான மக்களுடைய அதிர்வலை, குறிப்பிட்ட எங்களை போன்ற கட்சிகள், இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் பொற்கொடி ஆம்ஸ்டாங் எதிராக வேட்பாளரை போட மாட்டோம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் கூட அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் திரும்ப பெற்றிருப்பதாக ஒரு செய்தி. ஸோ இப்போ மற்ற அமைப்புகள் திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாருடைய ஆதரவையும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலும் சென்னை மண்டலத்துக்குள்ளே இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனைகளும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். அப்படிங்கிறதுல போன முறை 36 இடங்களை வெற்றி பெற்ற திமுக இங்கே சரிபாதி இடங்களை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் சொல்லவே வேண்டாம். கடந்த முறையே கொங்கு மண்டலத்துடைய ஆட்சி, கொங்கு மண்டலத்தை இதனுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக வச்சிருந்தது. ஒரு சில இடங்களில் கரூர், நாமக்கல் போன்ற ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சற்று ஏற்ற இறக்கம் இருந்தது. மற்ற எல்லா சேலத்தில் 11 இடங்களில் 10 இடங்களை அதிமுக கைப்பற்றியது. இந்த முறை அந்த ஒரு இடத்த கூட திமுக கைப்பற்றுமான்னு தெரியாது. அந்த நிலையில தான் கொங்கு மண்டலத்தில் சேலம் மாவட்டத்திற்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 அதிமுக. இந்த மாதிரி நீங்கள் செந்தில் பாலாஜியை வந்து கோவை தெற்கில் நிற்க வைத்தாலும் கூட
செந்தில் பாலாஜி தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமாக இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக இந்த ஆட்சியில் அவர் வந்து அமைச்சரவையில் இல்லைனாலும் கூட அவருடைய கை எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து நீண்டது என்பது மக்களுக்கு தெரியும். நீங்கள் மின்சாரத்துறை யார் கொடுத்திருந்தாலும் அதோடைய இயக்குனராக யார் இருந்தாலும் செந்தில் பாலாஜி. அவர் அமைச்சராக இல்லைனாலும் அவருடைய தலையீடுகள் இருந்தது, மதுவிலக்கு துறையில் அவருடைய தலையீடு இருந்தது. இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அவர் மீதான ஊழல் புகார்கள், அவரால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்த அரசுக்கு உருவாச்சு என்பது மக்கள் கணிக்கிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் உறுதியாக தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. ஈரோடு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதிமுக ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். அதனால் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு எப்போதும் அதிமுக எப்போதும் போல் இந்த முறை வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு இது பண்ணுவாங்க. டெல்டா பகுதிகளில் இப்போ இந்த கிழக்கு பகுதியில் சொல்லக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் மீனவர் சமுதாயம் வந்து திமுகவுக்கு எதிராக இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக மீனவர் சமுதாயத்தை வந்து திமுக புறக்கணிக்குது, அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல, அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்குது அப்படின்னு. அதனால் வந்து இப்போ இந்த மீனவர் சமூகத்தோடைய வாக்கு வங்கியும் அதிமுகவுக்கு ஒரு பலமாக மாறும் அப்படிங்கிறது இருக்குது. தென் மாவட்டங்களில் ரெண்டு கட்சிக்குமே ஒரு சரிசமமான போட்டி எப்பவுமே இருக்கும். இந்த முறை அதிமுக ஒருபடி கொஞ்சம் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஓவராலாக நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ சார், நிறைய விஷயங்கள் பேசினோம், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.